Standard 6, Chapter 4, Geometry. Describing lines. First we see the describing lines. How to describe the line? A line can be long or short. ஒரு லைன் வந்து லாங்காக இருக்கலாம், ஷார்ட்டாக இருக்கலாம். ஸோ லாங் மீன்ஸ் தட் இஸ் நீளமாக இருக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தியா. ஸோ லென்த்து அண்டு ஷார்ட்னா சின்னதாக வரையலாம். ஸோ ஒரு லைனை நம்ம எவ்வளோ லாங்காக வரைஞ்சாலும் அது பேர் லைன் தான். ரொம்ப ஷார்ட்டாக வரைஞ்சாலும் அது பேரும் லைன் தான். A line can be flat or slant or vertical. ஒரு லைன் வந்து ஃப்ளாட்டாக இருக்கலாம், ஸ்லாண்டாக இருக்கலாம், வெர்டிக்கலாக இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி லேர்ன் இந்த எல்கேஜி கேஜிலலாம் நீ படிக்கும் மிஸ்ஸில் உனக்கு கேபிட்டல் லெட்டர் ஏ டீச் பண்ண மிஸ்ஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்லாண்டிங் லைன் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்களா. அது மாதிரி ட்ரா எ வெர்டிக்கல் லைன் அப்படின்னு ட்ரா பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் என்ன சொல்கிறோம், நம்ம லைனுன்னு டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ ஸ்லாண்ட் லைன்னா எப்படி இருக்குன்னா ஸ்லாண்டிங்காக அப்படி சரிவாக வரைஞ்சிருப்பாங்க. தட் இஸ் ஏ ஸ்லாண்ட் லைன். ஃப்ளாட் லைன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வெர்டிக்கல் லைன். If a line is rotated in any direction, it remains to be a line. லைனை நீ எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணாலும் அதை நம்ம என்னதான் அது பேர் லைன் தான். ஸோ நேம் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ a line can be long or short, first condition. A line can be flat or slant or vertical, second condition. If a line is rotated in any direction, it remains to be a line. லைன் எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணாலும் அது நம்மளுக்கு லைன் தான் ரிமைன் பண்ணும். செகண்ட் ஒன் லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்னா என்ன டினோட் பண்ணுது? The part of a line that connects two points. Already you know the line. லைனில் நீ 2 பாயிண்ட்டை நீ மார்க் பண்ணிக்கோ. அந்த இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லைன் செக்மெண்ட் சொல்லுவோம். ஸோ லைன் செக்மெண்ட்டை நம்ம எப்படி நேம் சொல்லி டினோட் பண்ணுவோம்னா டினோட்டட் பை ஏபி பார். இது மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அந்த லைன் இங்கே ஜஸ்ட்டு மூவ் ஆகிட்டுமா, நீ இங்கே வரையக்கூடாது. அந்த லைன் எங்கே பண்ணணும், ஏபி மேலே நீ பார் போட்டுக்கோ. ஓகேவா? ஸோ ஹவு டு ட்ரா திஸ் லைன் செக்மெண்ட்? ஒரு லைன் வரைஞ்சி 2 பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிட்டோம். அந்த பாயிண்ட்டுக்கு நேம், ஒரு பாயிண்ட்டுக்கு ஏ, இன்னொரு பாயிண்ட்டுக்கு பி நேம் போட்டுட்டோம். ஸோ 2 பாயிண்ட் ஒரு லைன் மேலே இருக்கிறது பேர் தான் என்னது லைன் செக்மெண்ட். ஹவு டு டினோட்டட்? ஏபி பார் மேலே ஒரு டேஷ் பார் போட்டு விடணும். அதுதான் என்ன சொல்லுவோம் நம்ம லைன் செக்மெண்ட். செகண்ட் ஒன் parallel lines. Two straight lines do not intersect at any point are called parallel lines. 2 ஸ்ட்ரைட் லைனை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். சரியா? லைனை நம்ம இப்போ லைன் செக்மெண்ட்டுன்னா உனக்கு டினோட் பண்ண தெரிஞ்சுட்டு எப்படி ஒரு லைன் மேலே 2 பாயிண்ட்டை வைக்கிறோம், அது லைன் செக்மெண்ட். ஓகே, அது நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? ஏபி மேலே லைன் போட்டுக்கிடுவோம். இதே இது வெறும் லைனுனா ஏபின்னு போட்டுட்டு மேலே லைன் மேலே 2 பக்கமும் ஆரோ மார்க் போட்டு விடணும். அது பேர் லைனுன்னு சொல்லுவோம். ஓகேவா? 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் டூ நாட் இன்டர்செக்ட் அட் எனி பாயிண்ட். அதாவது 2 ஸ்ட்ரைட் லைன் வரைய போகிறோம். அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ரெண்டுமே எந்த இடத்துலையும் இன்டர்செக்ட் ஆகாது. இன்டர்செக்ட் மீன்ஸ் டச். சரியா? எந்த இடத்துலையுமே டச் ஆகாது. அதுதான் என்ன சொல்கிறோம் parallel லைன். parallel லைன் ரெண்டுமே ஒரே மாதிரி போகும். இதுக்கு எக்ஸாம்பிள் ரயில்வே ட்ராக் சொல்லுவாங்க. ஸோ ரயில்வே ட்ராக் எங்கேயாவது இன்டர்செக்ட் ஆகுமா, டச் ஆகுமா? அந்த 2 இதுவும் டச் ஆகவே ஆகாது. ஸோ அது பேரலாக போகும். சரியா? தட் இஸ் ஏ எக்ஸாம்பிள் ஆஃப் ரயில்வே ட்ராக். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் லேடரும் அதே மாதிரி ரெண்டுமே எப்படி இருக்கும்? லேடர் மீன்ஸ் என்னது ஏணி படினா அந்த ஏணிலாம் எப்படி இருக்கும்? ரெண்டுமே டச் ஆகாமல் இருக்கும். ஸோ தட் இஸ் ஏ parallel லைன்ஸ். ஸோ ஒரு parallel லைனுக்கு நேம் L1, நெக்ஸ்ட் parallel லைன்ஸ்க்கு L2. நெக்ஸ்ட் ஒன் இன்டர்செக்டிங் லைன்ஸ். when 2 or more lines cross each other are called intersecting lines. அதாவது 2 அல்லது 3 எவ்வளோ நாளும் சரி அந்த லைன் வந்து ஒரு பிளேஸில் இன்டர்செக்ட் ஆகும்ல, அதுக்கு பேர் தான் என்னது இன்டர்செக்டிங் லைன்ஸ். the position O is called the point of intersection. அந்த ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ்க்கு நேம் என்னது O. அந்த ஓவை தான் நம்ம என்னென்னு டினோட் பண்ணுறோம், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் டினோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் rays. A ray has a fixed starting point but no end point. ரேனா என்னது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்ட் பாயிண்ட் இருக்காது. இட் இஸ் டினோட்டட் பை PQ. இது என்னது நேம், நம்ம PQன்னு நேம் வச்சனால PQன்னு டினோட் பண்ணியாச்சு. ஆனால் அங்கே பாரு ரேனா மேலே அந்த லைன் ட்ரா பண்ணணும். ஓகேவா? அந்த PQ மேலே தான் லைன் ட்ரா பண்ணணும். இங்கே ஜஸ்ட்டு மூவ் ஆகிட்டு நீங்கள் நவுட்டி மூவ் வரையக்கூடாது. இதுக்கு மேலேயே ட்ரா பண்ணிக்கோ PQ. ஆனால் ஒரு சைடு மட்டும் என்ன போட்டுக்கணும், ஆரோ போட்டுக்கணும். இதுதான் ரே.
லைன் செக்மெண்ட்டுனா என்ன பண்ணுவோம், மேலே ஒரு லைன் மட்டும் வரைவோம், அது பேர் லைன் செக்மெண்ட்டு. லைன் அப்படின்னா என்ன பண்ணோன்னா ரெண்டு பக்கமும் மேலே ஆரோ போடணும். சரியா? ரேஸ்னால் டாப்பில் வந்து ஒன் சைடு மட்டும் ஆரோ மார்க் போடணும், அது வந்து ரே. ஓகே, ஸோ எ ரே ஹேஸ் எ ஃபிக்ஸட் ஸ்டார்டிங் பாயிண்ட் பட் நோ எண்டு பாயிண்ட். அதாவது எண்டு பாயிண்ட் தான் இல்லை, அதாவது ரெண்டு பக்கத்தில் ஒன்றுக்கு மட்டும் பாயிண்ட் இருக்கும், இன்னொரு பக்கம் அதுக்கு எண்டு பாயிண்ட் கிடையாது, போய்கிட்டே இருக்கும். சரியா? இட் இஸ் டினோட்டட் பை PQ ரே. அந்த ரேக்கு ஒன் சைடு மட்டும் ஆரோ மார்க் இருக்கிற மாதிரி நீ ட்ரா பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், டிஸ்கிரைபிங் லைன். லைனை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். செகண்ட் ஒன் லைன் செக்மெண்ட், தேர்ட் ஒன் parallel லைன், ஃபோர்த் ஒன் இன்டர்செக்டிங் லைன்ஸ், ஃபிஃப்த் ஒன் ரேஸ். லைன்னா என்னது, அது ஸ்ட்ரைட் லைனாக, அது வந்து லாங்காக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும், வெர்டிக்கலாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ தட் இஸ் எ லைன். லைன் செக்மெண்ட் ஆனது ரெண்டு ஃபிக்ஸட் பாயிண்ட், 2 பாயிண்ட்ஸ் அதில் நம்ம மார்க் பண்ணுவோம், அதை லைன் செக்மெண்ட் சொல்லுவோம். parallel லைன்ஸ்னால் எப்படி, அது ரெண்டுமே டச் ஆகாமல் போகும், ஸோ தட் இஸ் எ parallel லைன். இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் இந்த 2 அல்லது எனி மோர் லைன்ஸ், எவ்வளோ லைன்ஸ்னாலும் சரி ஒரு பிளேஸில் இன்டர்செக்ட் ஆகும், டச் ஆகும், அது இன்டர்செக்டிங் லைன்ஸ். ரேஸ்னால் என்னது, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இல்லாமல் அது என்னதாகிட்டு போய்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு லைனில் வந்து ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும், எண்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறது ஒரு பாயிண்ட் தான். சப்போஸ் அப்படி கேட்பாங்க, இதுக்கு ரேஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிக்ஸட் எண்டு பாயிண்ட்டு, அதாவது ஒரே ஒரு எண்டு பாயிண்ட் மட்டும் இருக்கும், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இது ஒன் வேர்ட்ஸில் கூட கேட்கலாம். ரேஸில் வந்து ஒரே ஒரு எண்டு பாயிண்ட்டு தான் இருக்குமா, கரெக்டு தானே? இங்கே மட்டும்தான் ஒரு எண்டு பாயிண்ட் இருக்குது, இது எண்டு பாயிண்ட் கிட்ட அப்படியே ஆரோ மார்க் போட்டிருந்தாங்கன்னா போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரே ஒரு எண்டு பாயிண்ட்டு தான் இருக்குது, இந்த பாயிண்ட்டை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் நோட். இன் பேஜ் நம்பர் இன் யுவர் புக் பிஃபோர் த பேஜ் எக்ஸசைஸ் 4.1. எக்ஸசைஸ் 4.1க்கு முந்தின பேஜில் இருக்கும். எ லைன் ஹேஸ் நோ எண்டு பாயிண்ட். ஒரு லைனுக்கு எண்டு பாயிண்ட் இல்லை, ஃபஸ்ட் லைன். சரியா? எண்டு பாயிண்ட்டே இல்லை, அப்படி இங்கிட்டும் போயிட்டே இருக்குது, இங்கிட்டும் போயிட்டே இருக்குது. வேர் இஸ் எ லைன் செக்மெண்ட் ஹேஸ் எண்டு பாயிண்ட். ஆனால் லைன் செக்மெண்ட்டுக்கு எண்டு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு வச்சு மார்க் பண்ணி எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. we can measure the length of the line segment. இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா லென்த்து மெஷர் பண்ணணும். நீ ஸ்கேல் எடுத்துக்கோ, ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ண போகிற. எதுலேருந்து மெஷர் பண்ணணும்னா லைன் செக்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஏல தான் என்னதாகுது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏலேருந்து நீ ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணு. ஏலேருந்து எது வரைக்கும், அந்த பிக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தியா, அது வரைக்கும் மெஷர் பண்ணு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கேயும் ஏல தான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இருக்குது. ஸோ இங்கேருந்து பி வரைக்கும் நீ என்ன பண்ணுறன்னா மெஷர் பண்ணி எழுதிக்கோ. ஓகேவா? இதுதான் என்னது லைன் செக்மெண்ட். ஸ்கேலை யூஸ் பண்ணி இதனுடைய ஆன்சரை நீ மெஷர் பண்ணி ரைட் இன் யுவர் புக், டேர்ம் புக்கிலேயே இதனுடைய ஆன்சரை எழுதிக்கோ. இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் ஆன்சர் நீ எதில் எழுத போகிற, டேர்ம் புக்கிலே எழுதிக்கோ. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் இஸ் 8.9 சென்டிமீட்டர், செகண்ட் ஆன்சர் இஸ் 3.6 சென்டிமீட்டர். இது லைன் செக்மெண்ட்னால நான் ஏபிக்கு மேலே என்ன போட்டிருக்கேன், ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் த சேம் பேஜ், ட்ரை திஸ். ஓகே, நேம் த ரேஸ் இன் த கிவன் ஃபிகர். ரேஸ்னால் எப்படி இருக்கும், ஒரு பக்கம் பாயிண்ட் இருக்கும், இன்னொரு பக்கம் ஆரோ இருக்கும். சரியா? என்னென்ன ரேஸ்லாம் இருக்குது பாரு, இங்கே பாரு, டீலேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே ஒரு ரே போகுதா, ஸோ டிடி. நெக்ஸ்ட் ஒன் இங்கே டீலேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே ஒரு ஆரோ போகுதா, ஸோ டிசி. நெக்ஸ்ட் இங்கே டீலேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே ஒன்று போகுதா, ஸோ டிபி. நெக்ஸ்ட் ஒன் ஹியர் ஸ்டார்ட் ஃப்ரம் டி டு எண்ட் ஏ, ஸோ டிஏ. ஸோ நேம் த ரேஸ் இன் த கிவன் ஃபிகர். அதுக்கு அப்போ என்னென்ன நேம்லாம் எழுதலாம், நம்ம நேம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் த காமன் பாயிண்ட் ஆஃப் ஆல் தீஸ் ரேஸ். இந்த எல்லா ரேஸ்க்கும் காமன் பாயிண்ட் என்னது, தட் இஸ் ஏ டி. எல்லாமே இந்த இடத்துல தான் என்னது ஆகுது, மீட் ஆகுது. ஸோ இந்த காமன் பாயிண்ட் இஸ் டி. ஸோ ரேஸ்க்கு வந்து நம்ம என்ன போடுவோம், ஒரு பக்கம் மட்டும் ஆரோ மார்க் போடுவோம். ஸோ டிடி, டிஏ, டிபி ஆரோ மார்க், டிசி இந்த சைடு வரும். ஓகே ஆமாம், டிசி ஆரோ மார்க். நெக்ஸ்ட் ஒன் காமன் பாயிண்ட் என்னது, தட் இஸ் ஏ டி. ஸோ திஸ் ஆல்சோ யூ ரைட் இன் யுவர் டேர்ம் புக். இந்த ட்ரை திஸ்ஸையும் உன் டேர்ம் புக்லேயே அதில் கீழே ஸ்பேஸ் இருக்கும், அதுலேயே ஆன்சர் நீ நோட் பண்ணிக்கோ. Exercise 4.1, filling the blanks. First one, a line through two end points A and B is denoted by. அதாவது லைனுக்கு வந்து ரெண்டு எண்டு பாயிண்ட்டும் இருக்குது. ஓகே, அதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோன்னா
ஏபி தட் இஸ் எ லைனுன்னு என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் ஆரோ மார்க் போடணும். லைன் செக்மெண்ட்னா ஆரோ மார்க் போட வேண்டாம், லைனை மட்டும் நீ ட்ரா பண்ணால் போதும். ரேனா ஒன் சைடு மட்டும் ஆரோ மார்க் வரையும். நல்லா கவனிச்சுக்கோ, ரேனா ஒன் சைடு ஆரோ மார்க்கு, லைன் செக்மெண்ட்னா லைன் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். லைனுனா ரெண்டு பக்கமும் ஆரோ மார்க் போடணும். நெக்ஸ்ட் ஒன், எ லைன் செக்மெண்ட் ஃப்ரம் பாயிண்ட் பி டு பாயிண்ட் ஏ. பியிலேருந்து பாயிண்ட் ஏக்கு போகுது, அதனால் நீ ஃபஸ்ட்டு பி தான் எழுதணும். பிஏ லைன் செக்மெண்ட்னால என்னது, மேலே பார் போடணும். இது வந்து ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏபின்னு போட்டு மேலே பார் போடணும். இங்கே பி டு ஏனால் பிஏ போட்டு மேலே பார் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு, எ ரே ஹேஸ் டேஷ் எண்டு பாயிண்ட். ரேக்கு எத்தனை எண்டு பாயிண்ட் இருக்கும், ரேனாலே ஒரு பாயிண்ட்டு தான் இருக்கும். ஓகே தானே, அதுதான் என்ன சொல்லுவோம் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது ஒரே ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கிறத நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லுவோம். ஸோ இதுக்கு எத்தனை இருக்கும், ஒன்லி ஒன். நெக்ஸ்ட் ஒன், ஹவு மெனி இந்த லைன் செக்மெண்ட் ஆர் தேர் இன் த கிவன் லைன், நேம் தம். எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்குன்னு எழுதணும், அதுக்கப்புறம் அதுக்கு நேம் கொடுக்கணும். சரியா, எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்குது, லைன் செக்மெண்ட்னா பாயிண்டாக இருக்கிறது. ஸோ பியிலேருந்து ஃபஸ்ட் அதுக்கு நம்ம தெர் ஆர் ஹியர் யூ வாண்ட் டு கவுண்ட் இட். இதில் எத்தனை இருக்குது நீ கவுண்ட் பண்ணிக்கோ. பியிலேருந்து ஏ, சரியா, இதே இது பியிலேருந்து பியும் சொல்லலாம், அப்படி தானே. ஸோ பியிலேருந்து சியும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பியிலேருந்து கியூவும் சொல்லலாம். ஓகே தானே, ரெண்டு பாயிண்ட்டை தானே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ பிஏன்னு ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்லலாம். இப்போ ஏயை மட்டும் ஹைட் பண்ணிக்கோ, பிபின்னு இருக்கா, ஸோ பிபின்னு சொல்லலாம். ஸோ பிசி சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னது, பிக்யூன்னு சொல்லலாம். ஸோ சேம் லைக்கஸ் அதே மாதிரி ஏயை வச்சு ஏபி லைன் செக்மெண்ட் சொல்லலாம், ஏசி லைன் செக்மெண்ட் சொல்லலாம், ஏக்யூன்னு எழுத மிஸ்ல நீ இந்த பிசியெல்லாம் ஹைட் பண்ணிடணும். சரியா, ஸோ ஏக்யூ லைன் செக்மெண்ட் எழுதலாம். அதே மாதிரி பிஏ யூஸ் பண்ணி எழுத மிஸ்ல பிசி வந்து ஒரு லைன் செக்மெண்ட், பிக்யூ வந்து ஒரு லைன் செக்மெண்ட். ஸோ டோட்டலாக நீ கவுண்ட் பண்ணனா எத்தனை லைன் செக்மெண்ட் இருக்கும், 10 லைன் செக்மெண்ட் இருக்கும். சரியா, ஸோ தட் இஸ் லைன் செக்மெண்ட்னால மேலே எல்லாத்துக்குமே லைன் போட்டு நீ என்ன எழுதிடணும்னா பிஏ, ஃபஸ்ட்டு பிஏ, நெக்ஸ்ட்டு பிபி, நெக்ஸ்ட்டு பிசி, நெக்ஸ்ட்டு பிக்யூ, நெக்ஸ்ட்டு ஏ வச்சு ஏபி, ஏசி, ஏக்யூ, நெக்ஸ்ட்டு பி வச்சு பிசி, பிக்யூ. நெக்ஸ்ட் ஒன், மெஷர் த ஃபாலோயிங் லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, இதை மெஷர் பண்ணணும். நம்ம எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணணும், ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணணும். ஸோ நீ ஸ்கேல் எடுத்துக்கோ, ஸ்கேலை வச்சு இந்த பாயிண்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸ்கேலில் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இதுலேருந்து நீ மெஷர் பண்ணு. ஃபஸ்ட் மெஷர் பண்ணனா வேல்யூ எக்ஸ்ஒய்க்கு என்ன வரும்னா 2.3 சென்டிமீட்டர். இது லைன் செக்மெண்ட்னால மேலே லைன் போட்டுக்கோ. நீ மெஷர் பண்ணு, உனக்கு என்ன வேல்யூ வருதோ அதை நீ ரைட் பண்ணணும். ஓகேவா. So AB is equal to 2.9 cm, EF is equal to 4.1 cm, PQ is equal to 3 cm.